வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். இப்போ நான் டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு வரும். இதே உலக்கில் 1/4 உலக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். இந்த பருப்பை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான பொருளை அரைக்கிறதுக்கு நான் மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து அதுக்கப்புறமா 5-6 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது மையாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் உள்ள ஸ்டீம்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் திறந்து பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, குழைய வெந்துருச்சு. அதனால் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டால் போதும். மத்தெல்லாம் வச்சு கடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். இந்த பருப்பு கூட நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய கரண்டிக்கு அரை கரண்டி சேர்க்குறேன். இந்த சாம்பார் தூள் வந்து வீட்டிலே தயார் பண்ணது தான். அதை வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்க்குறேன். இப்போ பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் கெட்டியாக வர்றதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த கடலை மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். இப்போ சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். வெங்காயம் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ கொதிக்கிற சாம்பாரில் நம்ம தாளிச்சது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லி இலையை சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் வந்து 4 பேர் ஒரு பொழுதுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வந்து கடலை மாவும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். அதனால் சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். ஒரு 10 நிமிஷத்தில் கெட்டியாயிரும். நீங்கள் அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிஃபன் சாம்பாராக இருந்தாலும் சரி, சாதத்துக்கு வச்சுக்கிற சாம்பாராக இருந்தாலும் சரி, ஒரு உலக்குக்கு 1/4 உலக்கு பாசிப்பருப்பு சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.